என்னுடைய முதல் புத்தகம் அடிமனத்தின் சுவடுகள். இதுவரை 18 நூல்களை நான் வழங்கி இருக்கிறேன். அந்த முதல் அடிமனத்தின் சுவடுகளை சோதான் வெளியிட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். சோ அவர்கள் வெளியிட்டு அற்புதமாக உரை நிகழ்த்தினார். எத்தனையோ பேர் எனக்கு எவ்வளவோ பாராட்டுரைகளை வழங்கி இருக்கிறார்கள். அவையெல்லாம் என் மனதுக்குள் வந்து சேர்ந்ததில்லை. ஆனால் சோ சொன்னார், ஆண்டவனுடைய வரம் இருந்தால் ஒழிய இப்படி ஒரு எழுத்தை ஒரு மனிதனால் எழுத முடியாது என்று சொன்னார். அப்படி வாழ்த்தி என்னை நெஞ்சுக்குள் வைத்தவர் சோ. அந்த புத்தகத்தை படித்த பிறகு அவர் என்னிடம் ஒரு நாள் அலுவலகத்தில் கேட்டார், ஏன் நீங்கள் துக்ளக்கில் எழுத மாட்டீர்களா என்று. நிச்சயம் எழுதுகிறேன் என்றேன். என்ன எழுதுகிறீர்கள் என்று கேட்டார். திமுக கழகம் சில உண்மைகள் சில சந்தேகங்கள் என்கிற தலைப்பில் எழுதுகிறேன். 1949 செப்டம்பர் 17ஆம் நாள் ராபின்சன் பூங்காவில் கொட்டுகிற மழையில் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய பொழுது எவற்றையெல்லாம் தன்னுடைய லட்சியங்களாக வெளிப்படுத்தினாரோ அவை அனைத்தையும் கால நடையில் அவர்கள் எப்படி ஒவ்வொன்றாக இழந்து நிற்கிறார்கள் என்பதை முழுமையாக தமிழ் மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு அந்த கட்டுரை தொடர் சரியாக சென்று சேரும் என்றேன். அதை எழுதுங்கள் என்றார். நான் தொடங்கினேன். பிறகு ஒரு நாள் அவர் சொன்னார், இவையெல்லாம் சத்திய வார்த்தைகள், இந்த எப்படி நீங்கள் எவ்வளவு நாள் எழுதுவீர்கள் என்றார். நான் 2 பகுதியாக பிரித்து கொள்ளப் போகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் தளத்தில் எப்படி பண்பாட்டை சீரழித்திருக்கிறது என்பதை சொல்வது ஒன்று. பொதுவாக தமிழர்களிடம் ஒரு தவறான கற்பிதம் இருக்கிறது, தமிழை வளர்த்தவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தவர்கள்தான் என்பது போல தமிழை அழித்தவர்கள்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் தமிழால் வளர்ந்தவர்களே தவிர தமிழை வளர்த்தவர்கள் இல்லை. எந்த மேடையிலும் இன்று வரை நான் அவர்களை சந்தித்து பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன். நான் சொன்னேன், திராவிட இயக்கங்கள் நச்சு இலக்கியங்களைத்தான் தமிழகத்திற்கு தந்திருக்கிறதே தவிர நல்ல இலக்கியங்களை ஒருபோதும் தந்ததில்லை என்றேன். என்னை இப்படி அடிவேரையே வெட்டுகிறீர்கள்? நச்சு இலக்கியங்களையா தமிழ் உலகத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தந்தது என்று சோ ஒன்றுமறியாதவரை போல கேட்டார். நான் சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிகப்பெரிய தளபதிகளாகவும் தலைவர்களாகவும் வலம் வந்தவர்கள் ஏடெடுத்து பேனாவை திறந்து எழுதுகிற பொழுது எழுதிய எழுத்துக்கள் என்ன என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஒவ்வொருவரும் எழுதிய சிறுகதைகளை நான் சொன்னேன். உடனே சோ சொன்னார், நண்பனே, துக்ளக் இதை தாங்காது என்றார். துக்ளக் இதை தாங்காது, இதையெல்லாம் நீங்கள் எழுதாமல் இருப்பது நல்லது என்றார். ஏனென்று கேட்டேன். நீங்களோ ஸ்கூட்டரில் வருகிறீர்கள், ஒரு நாள் லாரி அடித்து நீங்கள் காணாமல் போய்விடுவீர்கள். எனவே அந்த பகுதியை அவர் என்னை எழுத விடவில்லை. எது குறித்தும் எவர் குறித்தும் எந்த நிலையிலும் அஞ்சுவது என் வாழ்விலேயே கிடையாது. அச்சமே கீழ்களது ஆச்சாரம் என்று நினைப்பவன். இதுவரையில் நான் வைக்காத விமர்சனங்களே கிடையாது. இதை சொன்னால் என்ன நேரும் என்று நினைந்து பார்த்து நான் சொல்லுவது கிடையாது. நெஞ்சில் பட்டதை நேர்படச் சொல்லுவது ஒன்றுதான் தமிழறிவு மணியனுக்கான வாழ்க்கை. கண்ணதாசன் 2 வரி எழுதியிருப்பான், இவை சரி என்றால் இயம்புவதென் தொழில், இவை தவறானால் எதிர்ப்பதும் வேலை என்று. எனவே இந்த ஒரு மையப்புள்ளியிலே தான் நாங்கள் இணைந்தோம். திமுக கழகம் சில உண்மைகள் சில சந்தேகங்கள் என்ற தொடரை நான் எழுதிய பொழுது ஒரு நாள் சோ சொன்னார், மணியன், என்னை விட உங்களுக்கு புகழ் அதிகரித்து விட்டது என்றார். என்ன சொல்கிறீர்கள் என்றேன். எனக்கு வரக்கூடிய கடிதங்களை விட உங்களுடைய தொடர் குறித்து பாராட்டுகிற கடிதங்கள் தான் ஏராளமாக வந்திருக்கின்றன என்று சொன்னார். இப்படியே எங்கள் பயணம் நடந்தது. நான் ஸ்தாபன காங்கிரஸிலே இருந்து ஒவ்வொரு கட்டத்திலும் ஜனதா கட்சியாக மாறி ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்கிற பொழுது எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் கலகக்காரனாகவே குடிபிடித்தவன் நான். அப்படி ஒரு கட்டத்தில் நெல்லை ஜெபமணியும் நானும் தனியாகவே வெளியேறி தமிழக ஜனதா கட்சி என்று ஒன்றை தொடங்கினோம். நான் அப்பொழுது சோ அவர்களிடம் சொன்னேன், இந்த தமிழக ஜனதா கட்சியினுடைய ஆதர்சமாக நீங்கள் இருக்க வேண்டும். நான் ஒன்றுமில்லாத ஒரு ஆண்டி,
ஜபமணியும் ஒன்றுமில்லாத ஒரு பரதேசி. இந்த 2 பேரும் சேர்ந்து நாங்கள் ஒரு இயக்கத்தை தொடங்குகிறோம், எங்களுக்கு நீங்கள் பின்புலமாக இருக்க வேண்டும் என்றேன். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நான் அழைக்கும் போதெல்லாம் நீங்கள் எங்கள் மேடையில் வந்து பேச வேண்டும் என்றேன். முதலில் மயிலாப்பூர் மாங்கொல்லையில் நாங்கள் நடத்திய பிரம்மாண்டமான கூட்டம் உங்கள் பல பேருக்கு தெரியாது. 1971 பொது தேர்தலின் பொழுது பல தலைவர்கள் பேசுவார்கள், பல தலைவர்கள், அகில இந்திய தலைவர்கள், இவர்களெல்லாம் பேசுகிற கூட்டங்களுக்கு கூடுகிற கூட்டத்தை விட ஒரு சின்ன சுவரொட்டி துக்ளக் சோ பேசுகிறார், அவ்வளவுதான் இருக்கும். கடற்கரையில் கடல் அலைகளை விட அதிகமான மக்கள் தலைகளை பார்த்தது சோ அன்றைக்கு பேசிய கூட்டங்கள். அப்படி தனி ஒருவராகவே அவர் பேசுகிற பொழுது சோ என்ன சொல்கிறார் என்பதை கேட்பதற்காக கட்சிகளை கடந்து அத்தனை மக்களும் வந்து காது கொடுத்து கேட்டார்கள். எனவே மயிலாப்பூர் மாங்கொல்லையில் நாங்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்தினோம். பிரம்மாண்டமான கூட்டம், அற்புதமாக எங்களை முன்னிலைப்படுத்தி இந்த வேள்வி வெற்றி பெற வேண்டும் என்று ஆசீர்வதித்தார். பிறகு பனகல் பார்க் அருகே தியாகராய நகரில் 2வது கூட்டம் போட்டோம். அந்த கூட்டமும் மகத்தான மக்கள் கூட்டமாக இருந்தது. சோ சிறப்பாக பேசினார். 3வதாக மதுரையில் ஒரு கூட்டத்தை நாங்கள் நடத்தினோம். அந்த 4 பக்கமும் செல்லுகிற எந்த சாலையாக நீங்கள் திரும்பி பார்த்தாலும் மக்கள் வெள்ளம்தான். அந்த கூட்டத்தில் சோ அவர்கள் பேசத் தொடங்கிய பொழுது சில பேர் ஆசிட் பாட்டிலை எடுத்து வீசினார்கள். அந்த நேரத்தில் அவரை சுற்றி சூழ்ந்து காப்பாற்றுவதற்காக நானும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்திருந்த பொழுது எங்கள் சட்டை முழுவதும் எரிந்து போனது. அதில் அவர் காப்பாற்றப்பட்டார். காலையில் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று அவர் சொன்னார். மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அவரும் நானும் அவருடைய நண்பரும் சென்றோம். சனீஸ்வரன் விக்கிரகத்தை, அங்கே நவகிரகங்கள் இருந்த இடத்தை அவர் சுற்றி வருவதற்கு முன்பு அகல் விளக்கை ஏற்றி அதை வைக்கப் போனார். அது கொஞ்சம் தவறி விழுந்து அவர் கையை சுட்டு விட்டது. அப்பொழுதே ஒரு தீச்சகுனம் என்பது போல் அவர் நினைத்தார். அதே போன்று அங்கே ஆசிட் அவர் மீது அடிக்கப்பட்டு அதிலிருந்து அவர் காப்பாற்றப்பட்டார். அதற்கு பிறகு சோவை அலுவலகத்திலே போய் சந்தித்தேன். சோ சொன்னார், இவ்வளவு பெரிய கூட்டங்களை எல்லாம் போடுகிறீர்களே, உங்களுக்கு எப்படி பணம் வருகிறது? எந்த நிலையிலும் நீங்கள் பதவிக்கு வரப்போவதில்லை, ஒரு நாளும் நீங்கள் அதிகாரத்தில் அமரப்போவதில்லை. உங்களையும் நம்பி ஒரு கூட்டம் வருகிறது, நீங்களும் தொடர்ந்து கூட்டங்களை போட்டு என்னை அழைக்கிறீர்கள், எப்படி பணம் வருகிறது என்றார். நான் சொன்னேன், ஒன்றுமில்லை, என் மீது அன்பு வைத்திருக்கக்கூடிய நண்பர்கள் தரக்கூடிய பணத்தை வைத்துக் கொண்டுதான் இது போன்ற கூட்டங்களை நான் நடத்துகிறேன். ஓஹோ, உங்கள் நட்புக்கு நீங்கள் போடுகிற வரியா அது? அவர் கேட்டார், உங்கள் நட்புக்கு நீங்கள் போடுகிற வரியா? நன்றாக யோசியுங்கள், இனிமேல் இந்த கட்சியை நடத்தாதீர்கள் என்றார். சோ சொன்னார், இந்த கட்சியை நடத்தாதீர்கள், இதனால் உங்கள் சக்தி வீணாகும், உங்கள் வாழ்க்கை வீணாகும். இந்த ஒன்றை நீங்கள் தொடர்ந்து சொல்லுவதன் மூலமாக தனி நபராக இருந்து எதையும் சாதிக்க முடியாது என்றார். நான் சொன்னேன், எனக்கு ஆதர்சமாக இருப்பது நீங்கள் தானே. If there is no response from any quarters, walk alone, walk alone என்பதுதானே ரவீந்திரநாத் தாகூர் கொடுத்த வாசகம். யாரும் என் பின்னால் அணிவகுத்து வராமற் போனாலும் என் லட்சிய பாதையில் நான் மட்டும் தனித்து கடைசி வரை செல்லுவேன் என்பதுதானே எனக்கான தவம். நீங்களே இப்படி சொல்லலாமா என்று. அப்பொழுது அவர் சொன்னார், இல்லை, நான் துக்ளக்கை நடத்துகிறேன், இந்த துக்ளக்கில் உண்மையைத்தான் நான் எழுதுகிறேன், உண்மையை எழுதுகிற இந்த துக்ளக் எனக்கு நட்டப்படாமல் இருக்கிற வரைதான் நான் நடத்துவேன், துக்ளக் எனக்கு நட்டத்தை தருமானால் நிறுத்தி விடுவேன் என்று சொன்னார். அதுபோல நேர்மையோடு நெஞ்சை திறந்து சொல்லக்கூடிய மனிதர்களை இன்றைக்கு நீங்கள் பார்க்கவே முடியாது. எனவே நட்டம் வந்தால் நிறுத்தி விடுவேன், மக்களுக்காகத்தான் நான் இந்த இதழை நடத்துகிறேன். ஆனால் இந்த இதழை படிப்பதற்கு எவனும் இல்லை என்றால் எழுதி பயன் என்ன? நிறுத்தி விடுவேன். நீங்கள் ஒரு இயக்கம் நடத்துகிறீர்கள், இந்த இயக்கத்தினால் எந்த மாற்றத்தையும் உருவாக்க முடியாது என்கிற பொழுது இந்த இயக்கத்தை விட்டு விடுங்கள் என்று சொன்னார். இப்படி நிறைய செய்திகள் இருக்கின்றன. திரு ஐயா கருணாநிதி அவர்களை துரோகி என்று அப்பாவு சொன்னார், மோசக்காரன் அப்பாவு சொன்னார்.
இன்றைக்கி அதே அப்பாவு அவர்கள் இந்த பக்க குட்டியாக்கரன் அடித்து வந்து இன்றைக்கி வந்து ஸ்பீக்கராக உட்காந்துருக்கிறாங்க. இந்தியாவில் ஒரு ஸ்பீக்கர் அரசியல் செய்கிறாருன்னா முதல் இடத்துல அப்பாவு தான் இருப்பார். இன்றைக்கி சட்டமன்றத்தில் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் முதலமைச்சர் பேசுவதை விட திமுகவுக்கு ஆதரவாக அப்பாவு தான் பேசுகிறார். யாராவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய 4 எம்எல்ஏக்கள் எந்திரிப்பதற்கு முன்பே அப்பாவு அவர்கள் பதறி போய் 4 பேர்த்தையும் பேச விட மாட்டார். அதனால் இவர் அரசியலை பற்றி பேசாமல் இருப்பது அவருக்கு நலம். இன்றைக்கி அவருடைய சொந்த ஊரெல்லாம் போய் பாருங்க என்ன அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காருன்னு. அதனால் தமிழ்நாட்டில் யாராவது குரல் கொடுக்க ஆரம்பித்தா பிஜேபி பி டீம் முதல்ல இதிலிருந்து வெளியே வரணும். விஜய் அவர்களுக்கு அவருக்கு தொண்டக்குழி இருக்குது, அவருக்கு நாக்கு இருக்குது, அவருக்கு வாய் இருக்குது, அவர் பேசுவார். பாரதிய ஜனதா கட்சி வாடகை வாய் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அப்பாவு அவர்கள் இந்த விஜய் ஃபோபியா, பிஜேபி ஃபோபியா, இந்த ஃபோபியாவிலிருந்து வெளியே வந்துட்டு அவருடைய கடமையை திறம்பட அவர் செய்யணும். கேரளாவில் வந்து எப்பொழுதுமே நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கன்னா, அந்த அரசியல் களம் வேறுங்கன்னா அங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை கொடுமைப்படுத்துகிறாங்க. அங்கே நீங்கள் கேரளா போனீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை கண்ணூரில் ஆரம்பித்து பினராயி விஜயன் அவர்களுடைய சொந்த தொகுதியில் ஆரம்பித்து 1960 காலகட்டத்திலிருந்து கேஸ் எடுத்து பாருங்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் கையில். கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே வந்து குண்டாயுசம் மாதிரி தான் பண்ணுவாங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்களை இழந்திருக்கிறோம். அதனால் புரிந்து கொள்ள வேண்டும், இன்னைக்கு ஐயப்பனை பொறுத்தவரை சபரிமலையில் 2024-25 421 கோடி ரூபாய் மொத்தமாக ஐயப்பனுக்கு பக்தாதிகள் எல்லாமே நன்கொடையாக காணிக்கையாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி 360 கோடி 340 கோடி கடந்த 3 ஆண்டு 340 360 421 கோடி. இதை கூட்டி கழிச்சு பாருங்கள், இதுலேயே கிட்டத்தட்ட 1100 கோடி வந்துருச்சு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அடுத்த 50 ஆண்டு காலம் சபரிமலா மாஸ்டர் பிளானில் 1000 கோடி ரூபாய் நாங்கள் ஐயப்பனுக்கு ஒதுக்கி இருக்கின்றோம். அடுத்த 50 ஆண்டு காலம் 1000 கோடி எங்கே இருக்குது? 3 ஆண்டுகளில் ஐயப்பன் வந்த நன்கொடை காணிக்கை மட்டுமே 1100 கோடி. அப்போ இது பிக் பாக்கெட் இல்லாமல் வேற என்னங்கண்ணா? சேகர் பாபு அவர்கள் அந்த மீட்டிங்க்கு போகிறாங்க. மீட்டிங்கில் போய் என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு 5 ஏக்கர் கொடுங்க. தமிழ்நாட்டில் கோயில் நிலத்தை 1,25,000 ஏக்கரை காணா, முதல்ல அந்த ஏக்கரை பிடிங்க. அதை விட்டுட்டு சபரிமலையில் போய் 5 ஏக்கர் எதுக்கு கேட்குறீங்க? மேடையில் பிடிஆர் அவர்களும் போயிருந்தாங்க. மேடையிலேயே சண்டை. என்ன சண்டை? பிடிஆர் அவர்களை முன்னாடி பேச கூப்பிடல, லேட்டாக பேச கூப்பிட்டீங்க. தமிழகத்திலிருந்து சென்ற 2 அமைச்சர்களும் இதைத்தான் செய்துவிட்டு வந்திருக்கின்றார்கள். செகண்ட், ஐயப்பனுக்காக நடக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸில் சனாதன தர்மம், இந்து தர்மத்தை வேறிருக்க வேண்டும் என்று பேசக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன வேலை? எதற்காக பினராயி விஜயன் அவர்கள் திரு மு க ஸ்டாலின் அவர்களை சிறப்பு விருந்தினராக கூப்பிடணும்? நான் போக மாட்டேன் என்பதற்காக 2 அமைச்சர்கள் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் அங்கே பந்தளத்தில் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. காரணம், நீங்கள் நேற்று பந்தளத்தில் இருந்தக்கூடிய அந்த கூட்டம், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து அவ்வளோ பேர் வண்டி எடுத்துகிட்டு பஸ் எடுத்துகிட்டு அவ்வளோ ஐயப்ப பக்தர்கள் வந்திருந்தாங்க. அதனால் பிக் பாக்கெட் என்று பேசுவது, ஐயப்பனை பிக் பாக்கெட் தான் நீங்கள் பண்ணுறீங்க. அவ்வளவு பணம் வருது, ஆனால் நீங்கள் திரும்ப ஐயப்பனுக்கு எவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? 1100 கோடி ரூபாய் 3 ஆண்டுகளில் ஐயப்பன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. நீங்கள் 50 ஆண்டுகளுக்கு 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணுவீங்கன்னா வேற என்ன கணக்கு? செகண்ட், விஜயன் அவர்கள் அடிப்படையில் அவர் கடவுளை நம்பாதவர், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர். கேரளத்தினுடைய முதலமைச்சர் திரு விஜயன் அவர்கள், அவர் ஐயப்பனுக்காக மாநாடு எப்படி எடுக்க முடியும்? எதற்காக ஐயப்பனுக்காக மாநாடு எடுத்தார்? இதே விஜயன் 2018-19 ஆயிரக்கணக்கான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மீது கேஸ் போட்டிருக்கிறாங்க. அதே பந்தளத்தில், அதே சபரிமலையில், அதே பத்தனந்திட்டால. காரணம் எதற்கு? உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து போராட்டம் செய்ததற்காக. அப்படி இருக்கும் பொழுது இந்துக்களுக்காக நான் இருக்கின்றேன் என்று அவங்க சொல்லும் பொழுது நான் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தால் என்ன தப்பு? அதனால் மேடை நாகரிகத்தில் என்ன சொல்லணும் அதை மட்டும்தான் சொன்னது. கேரளாவில் புதிது கிடையாது. இதற்கு முன்பு வழக்கு போட்டிருக்கிறாங்க. போன முறை தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் கூட போட்டாங்க. இந்த முறையும் போடுவாங்க, பார்த்துக்கலாம். அரசியலில் எப்பொழுதுமே இன்றைக்கி ஒருத்தர் நம்மளோட இல்லை, நான் அதனால் தூரமாக இருப்பேன் அப்படின்னு எப்பொழுதுமே நீங்கள் அரசியல் செய்ய முடியாது. டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தவரை 2024 நம்மோடு பயணம் செய்கிறவங்க. கடந்த 1 மாத காலமாக தொடர்ந்து சுற்றுப்பயணத்திலேயே இருந்தாங்க. ஏன்னா அவருடைய பத்திரிகை சந்திப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியே தான் இருந்தாங்க. நான் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வருகின்றேன் என்று சொன்னதும் கூட சென்னைக்கு வெளியே. ஸோ 1 மாத காலம் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்த பிறகு தொலைபேசியில் பேசினாங்க, சென்னைக்கு வந்துட்டேன் அப்படின்னு. அதனால் சென்னைக்கு வந்த பிறகு சந்திக்கலாம் என்று முதல்ல பேசியிருந்தோம். அந்த அடிப்படையில் நான் தொலைபேசியிலேயே பேசிகிட்டு இருக்கோம், நேரில் பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை நான் சந்தித்தது உண்மைதான். அது ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். நான் எப்பொழுதும் சொல்கின்ற அதே கருத்தை தான் அவர்கிட்டே வலியுறுத்தினேன். தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கி அரசியல் களம் எப்படி இருக்குது, அரசியல் நிலைமை எப்படி இருக்குது, அதே போல் அவருடைய பார்வை எப்படி இருக்குது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் என்ன நடக்கணும் என்பதையெல்லாம் இருவரும் பேசினோம். இது ஒரு வெளிப்படையான சந்திப்பு தான். எப்பொழுதும் டிடிவி தினகரன் அவர்களும் நானும் அல்லது பாரதிய ஜனதா கட்சியும் தொடர்ந்து அந்த நட்புணர்வு அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுறோம். அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த நவம்பரில் முடிவெடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் இதை செய்யும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது.
அது அண்ணன் டிடிவி தினகரன் அவங்ககிட்ட நான் வலியுறுத்தி இருக்கிறேன். மறுபடியும் நீங்கள் மறுபரிசீலனை செய்யுங்க, யோசுங்க அப்படின்னு. அதன் பேர் அவருடைய முடிவு. நம் காலம் இருக்குது, காத்திருப்போம். சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாமே அரசியலில் கடைசியாக தேர்தல் களத்தினுடைய சூடு வரும் பொழுது அது மாறும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அதே நேரத்தில் நான் எப்பொழுதுமே டிடிவி தினகரன் அவர்களாக இருக்கட்டும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையுமே மதிக்கக்கூடிய மனிதன். 2024 நம்மை நம்பி வந்தவர்கள். அதனால் ஒரு பொது வெளியில் சில வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்தும் விதமாக இருக்கக்கூடாது என்பதையும் நான் தெளிவாக இருக்கின்றேன். அதனால் இதெல்லாம் அடிக்கடி சந்தித்து பேசும் பொழுது ஒரு நட்புணர்வு தொடர்ந்து இருக்கும். நீங்கள் நான் சந்திக்கவே மாட்டேன், நீங்கள் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அரசியலில் நிரந்தர எதிரிகள் நண்பர்கள் இல்லை என்பதற்கு ஒரு அர்த்தம் என்னென்னா கூட்டணிகள் மாறும், தலைவர்கள் மாறுவாங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த சந்திப்பு இருந்தது.